Hi, this is KM. My dear students, இந்த வீடியோவில் 10th standard mathematicsல 5th chapter coordinate geometry ஆயத்தொலை வடிவியல்ல நாற்கரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பேஸ் பண்ண சம பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Exercise 5.1ல 6th sum -4, -2, -3, k, 3, -2 மற்றும் 2, 3 ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பு காண்க. இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பார்த்தீங்கன்னா find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are taken in the order -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. இந்த கணக்கில் நம்ம வந்து டயக்ராம் போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா புள்ளிகள் கொடுத்துட்டு நாற்கரத்தின் பரப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது மட்டும்தான் நம்ம டயக்ராம் போடணும். இது புள்ளிகளில் 4 புள்ளிகளில் ஒரு புள்ளியுடைய y கோஆர்டினேட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்போ அந்த k மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முதன்மையான நமக்கு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்ப்போம். தீர்வில் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளிகளை நம்ம ஏபிசிடி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து ஏ -4, -2, பி -3, k, சி 3, -2 அண்ட் டி 2, 3 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? லெட் அல்லது தமிழில் எண்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம நாற்கரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 28 சதுர அலகுகள். இங்கிலீஷ் மீடியம் பார்க்கும் பொழுது ஏரியா ஆஃப் a quadrilateral. குவாட்ரிலேட்டரல் ஏபிசி எடுத்தாலும் ஓகே தான். அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் நம்ம வந்து ஏபிசிடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நாற்கரத்தின் பரப்பு கொடுத்துட்டு நமக்கு வந்து கேனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. therefore நம்ம நாற்கரத்தின் பரப்பு என்பது கொடுத்துருக்கு நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் அந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நாற்கரத்தின் பரப்பு தெரியுன்றதால நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு ஃபார்முலாவில் நமக்கு வந்து அந்த பிக்சோரியல் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த பட விளக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். half modulus of x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 equal to 28. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த புள்ளிகளில் நமக்கு இது x1 இது y1 இது x2 y2 x3 y3 x4 y4. அப்போ முதல் புள்ளியை x1 y1, இரண்டாவது புள்ளி x2 y2, மூன்றாவது புள்ளி x3 y3, நான்காவது புள்ளி x4 y4. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இருக்கு இல்லையா, அந்த 2 டிவிஷனில் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போகுது மல்டிப்ளையாக மாறிடும். அப்போ therefore நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் புள்ளியை சப்ஸ்டியூட் பண்ணோம். -4, -2 -3k 3 -2 2 3 அடுத்து அகைன் -4 -2 இப்போ 28 இங்க இருக்கிற டிவிஷன் இருக்கிற 2 சேர்ந்து மல்டிப்ளையாக மாறும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரைம் டிரைவினுடைய மல்டிப்ளிகேஷன் முதன்மை மூலைவிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா -4 × k, அப்போ நம்ம வந்து -4k, இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது அப்போ 6, இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது அப்போ 9, இது ரெண்டு குறி மாறுது -4 மைனஸ் சப் டயகனல்ஸுடைய ப்ராடக்ட் இதான் நமக்கு எடுக்கிறோம். பாருங்க சைன் சேம் சைனாக இருக்கிறதால 6, இது ரெண்டு சேம் சைனாக இருக்கிறது +3k, இது ரெண்டு குறி மாறி இருக்கிறதா -4, இது ரெண்டு குறி மாறுது -12 ஈக்குவல் டு 56. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம்.
அப்படின்னு பொழுது இங்கே -4k தான் இருக்குது, லைக் டேர்ம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம சிம்பிளை பண்ணணும்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் 15 ஆகிடும். இது வந்து அதில் வந்து நம்ம 4 சப்ராக்ட் பண்ண சொன்னால் +11. ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் இங்கே k இருக்கு எழுதிக்கலாம் 3k, வேறு எதுவும் நமக்கு லைக் டேர்ம் கிடையாது. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். அப்படின்னு பார்த்தா ரெண்டு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் -16 இருக்குது, இது வந்து +6, அப்போனா -10. இப்போ நமக்கு இது வந்து பார்த்தா 56. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படி எடுத்துக்கலாம் -4k +11 மைனஸால் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் -3k. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 ஈக்குவல் டு 56. இதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள் இது ரெண்டும் நமக்கு ஓகே ஒத்த உறுப்புகள், அது லைக் டேர்ம், இது ரெண்டும் நமக்கு லைக் டேர்ம். அப்போ அதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -4k -3k அப்படின்னு சொன்னால் -7k. இப்போ சேம் சைன்னா நம்ம கூட்டிக்கிறோம், அதை நம்ம அதை குறிய போட்டுக்கிறோம். அடுத்து வந்து நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண சொன்னால் 21 ஈக்குவல் டு 56. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த -7kவை அங்கேயே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 56. இந்த +21 நம்ம ரைட் சைடு கொண்டு வரும்பொழுது -21 மாறுது. இதை ரெண்டு நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம், கழிக்கிறோம். இப்போ -7k = 35. ஓகே, அடுத்தது k = 35. இந்த -7 மல்டிப்ளை இருக்கு இல்லையா சார் வரும்பொழுது பையில் வந்துடும். ஸோ k = -5. அப்போ k-னுடைய மதிப்பானது நமக்கு -5 அப்படின்றது இந்த கணக்குடைய விடை. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இது தொடர்ந்து இருக்கிற சம்ஸ் நாம் பார்க்கலாம். ஸோ அதனால் அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் KM. பாய்.